அவர் எழுதினது எப்படி எழுதினார்னா, இவர் சொல்றாரு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம், வாய் சொல்லுச்சு. ஆவியானவர் எழுதினாரு, அவன் ஏழைகளின் மேல் கவலை உள்ளவனாய் இருந்தபடியால் அப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலும் அப்படி சொன்னான். ஆண்டு போட்டு உடைச்சாரு பாருங்க. நீ நல்ல பிள்ளை மாதிரி பேசி நல்ல பேர் வாங்கிக்கலாம் நினைக்காதப்பா, உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மறந்துடாதீங்க, நாம உண்மை கேடுகள் என்றைக்கு ஒரு நாள் வெளியே வரும், கர்த்தர் வெளியே கொண்டு வந்துருவாரு. நம்ம எவ்வளவு தந்திரமா செஞ்சாலும் ஒரு நாள் அதை எதை விதைச்சோம் அதை என்ன பண்ணணும், அறுக்கணும். குழிய தோண்டவன் குழியில தான் விழுவான், அது நம்ம மாட்டிக்கிடுவோம். எது உண்மை பேசுனீங்கன்னா நாளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த யூதாசை பாருங்க, பொய் பேசி இதுல இருக்க வேதனை உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். நாம உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஒரு நாள் நம்ம பிடிபடும் போது யாருமே நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க, எல்லாருமே நம்மளை கைவிட்டுருவாங்க. அப்ப நமக்கு வர்ற கோவம் கொஞ்சமா இருக்காது, ரொம்ப அதிகமா இருக்கும். யூதாஸ் பாருங்க, இந்த பெண் காணி கொடுக்கும் போது இவர் நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாரு, யாருமே கண்டுபிடிக்கல. இவர் இப்படி உண்மை இல்லாம பேசுறாருன்னு யாருக்கு தெரியல. ஆண்டவர் காட்டி கொடுக்கல, அமைதியா இருந்தார்.